ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். சமீபத்திய மலையாள சிறுகதைகள். கதை 4. பூஜைக்கு உதவாத பூக்கள். ஆசிரியர் என் மோகனன். குரல் வெண்பா. இந்த மின்னூலுக்கு பங்களித்த மதுரை தமிழ் இலக்கிய மின்தொகுப்பு திட்ட குழுவினருக்கு நன்றி. அவன் படிகளில் இறங்கி நடந்து போனான். ஒருமுறை கூட சற்றேனும் திரும்பி பார்க்கவும் இல்லை. ஒவ்வொரு காலடி வைஃபிலும் கோபம் நெறிந்து புதைந்து கொண்டிருந்தது. இல்லை, இனி ஒருபோதும் அவன் திரும்பி பார்க்க மாட்டான். ஒருபோதும் அவன் வரமாட்டான். பொறுக்க முடியாத வேதனையுடன் கூக்குரலிட்டாள், என் பொன்னான தம்பி. மாடிப்படிகளில் ஓடி ஏறி மொட்டை மாடியின் வராந்தாவில் நின்று அவள் தரையை குனிந்து பார்த்தாள். காலியான தெருவினூடே ஏதோ புயற்காற்று அடித்து தள்ளியது போல அவனுடைய ஜீப் உரிமை நகர்ந்து கொண்டிருந்தது. நனைந்த கண்களோடு நோக்கி நின்றாள். கடைசி உறவும் அற்று விழுகிறது. இனி யாருமில்லை, ஒன்றுமில்லை. பரந்த உலகின் நடுவில் ஏகாந்தமான ஒரு தீவு போல தனித்து நிற்கிறாள். ஒரு நாளும் மீண்டும் காண முடியாத ஒன்றை மனதிலிருந்து ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது என்பது போல அவள் அந்த பக்கமாகவே பார்த்திருந்தாள். தெருத்திருப்பத்தில் அந்த வண்டி மறைந்து போன போதிலும் பார்த்து கொண்டே நின்றாள். சாரதாக்கா. கீழே இருந்து யாரோ கூப்பிட்டார்கள். கார்த்தியாயனியாக இருக்கும். இயந்திரம் போல கையை உயர்த்தி அவள் வாட்சை பார்த்தாள். இனி தாமதித்தால் ஆபீஸுக்கு லேட்டாகும். ஆனால் நின்ற நிலையில் உறைந்து நிற்கவே முடிந்தது. அசைய முடியவில்லை, பேச முடியவில்லை. ஒரே ஒரு உண்மை மட்டுமே இனிமேல் முன்னால் உள்ளது. இனி தான் தனி. மாடிப்படிகளில் ஓடியேறி வந்த கார்த்தியாயனி அவளது தோளை குலுக்கிக் கேட்டாள், என்ன ஆச்சு சாரதாக்கா? அம்முகத்தில் கொந்தளிப்பும் இயலாமையும் கண்ட பின்னரே அவள் சட்டென்று மௌனமானாள். கார்த்தியாயனிக்கு ஒன்றும் புரிந்திருக்காது. எப்படி புரிய வைப்பது? ஒரு அர்த்தத்தில் அவள் வெறும் குழந்தைதான். வாழ்க்கையின் வாயிற்படியை அப்போதுதான் அடைந்திருக்கிறாள். கருமேகங்களே இல்லாத சித்திரை மாதம் மட்டும்தானே பார்த்திருக்கிறாள். ஆனாலும் அவளுக்கு மனிதர்களின் துன்பத்தைக் கண்டால் புரியாமல் இருந்திருக்கும். ஒருவேளை துன்பத்தின் ஊமையான உரைகுளிர் அவளுடைய நாவையும் மரத்து போகச் செய்திருக்கலாம். உறக்கத்திலிருந்து விழித்தது போல சாரதா சொன்னாள், கார்த்தி, நான் இன்றைக்கு வரல. உடம்பு சரியா இல்ல. என் லீவு லெட்டரை கொஞ்சம் ஆபீஸில் கொடுத்துடு. சாரதா லீவு லெட்டர் எழுதி கொண்டிருக்கையிலும் கார்த்தியாயனி ஒன்றும் கேட்கவில்லை. வீங்கிய முகமும் கலங்கிய கண்களும் கண்டு மௌனமாகவே நின்றிருந்தாள். ஏதோ எதிர்பாராத துக்கத்தின் கடினமான காயத்தை மட்டுமே அவள் தரிசித்தாள். என்னவாக இருக்கும் அது? தெரியவில்லை. காலையில் சாரதாவை பார்க்க தம்பி வந்திருந்தான் என்பது மட்டும் அவளுக்கு தெரியும். அவ்வப்போது அவன் வருவதுண்டே. IPS பயிற்சியாளனான அந்த ஒரு தம்பி மட்டும்தானே சாரதாவுக்கு சொந்தம் என்று இருக்கிறவன். என்ன துக்க செய்தியை அவன் கொண்டு வந்திருக்கிறானோ? எதுவும் கேட்கும் சந்தர்ப்பமில்லை. லீவு லெட்டரை மடித்து பிடித்துக் கொண்டு கார்த்தியாயனி இறங்கிப் போனாள். அவள் மாடிப்படியில் இறங்கிப் போவதையே பார்த்து கொண்டு சாரதா ஒரு நிமிடம் நின்றாள். வருடங்களின் படிகளை மிதித்து சப்தமுண்டாக்கிக் கொண்டு நினைவுகள் இறங்கி ஓடிப்போய்க் கொண்டிருந்தன. எல்லோரும் போயாகிவிட்டது. ஒவ்வொருத்தராக போயினர். ஏகாந்தத்தின் நிசப்த இரவுகளுக்குள் அவளை உதறிவிட்டு இதோ கடைசி ஆளும் போயாயிற்று. நகரத்தின் சப்த கோஷங்களுக்கு நடுவில் யாரும் நினைவுகூர நேரம் வீணாக்காத ஒரு முன்னாள் நட்பு போல கவர்ச்சியற்றிருந்த ஒரு NGO பெண்கள். விடுதியின் இருண்ட ஓர் அறையில் தனித்திருந்து அவள் அழுதாள். கண்ணீர் விடாமல் அழுதாள். 18 வருட இன்கிரிமெண்ட்டும் 38 வருட பழக்கமும் உள்ள ஒரு வெறும் இயந்திரம் மட்டுமாகவே இருந்தாள் அவள். அவளுக்கு எப்படி கண்ணீர் உண்டாகும்? மாடியில் ஒட்டடையை நோக்கியவாறு அவள் மல்லாந்து கிடந்தாள். காலம் துடைத்தெறிய மறந்து போன ஒரு ஒட்டடைதானே அவளும். மிகத் தொலைவில் எங்கோ இளமை பருவத்தின் பசுமை நிறைந்த பள்ளத்தாக்குகள் இருந்தன. பூக்கள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அன்று பாட்டிக்கு காலை பூஜைக்காக அவள் பூ பறிக்கப் போனாள். காலில் முள் குத்தியது, கையில் சாய்த்தது. ஆனாலும் பூ பறித்தாள். ஆனால் கொண்டு போனபோது பாட்டி சொன்னாள், இதொன்றும் ஆகாது மகளே. இதெல்லாம் பூஜைக்கு உபயோகிக்காத பூக்களாகும் மகளே. தொட்டால் வாடிப்பூக்கள், வேலிப்பருத்தி பூக்கள், கொங்கிணி பூக்கள், கள்ளிப்பூக்கள், ஊமத்தை பூக்கள். பூஜைக்கு தொடாத அப்பூக்கள் முற்றத்து மூலையில் குப்பை தொட்டியில் யாருக்கும் வேண்டாமல் கிடந்து அழுதன. கழுத்தில் கருப்புச் சரட்டில் டாலர் கட்டிக்கொண்டிருந்த ஒரு சிறுமி கன்னத்தில் உலர்ந்த கண்ணீர் கோடுகளுடன் வராந்தாவின் தூணில் சாய்ந்து அதை பார்த்தவாறு நின்றாள். தேம்பி தேம்பி நின்றிருந்தாள். அந்த பாட்டி இறந்து புல் முளைத்துப் போயாயிற்று. அதற்கும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நினைவுகளும் சென்று எட்டாத இறந்த காலத்தின் பனிமூடிய மண்ணில் தாயும் மறைந்து கிடந்தாள். வெறும் 19 வயதான அவள் அப்படியாக ஒரு வீட்டுத் தலைவியானாள். சிறகு முளைக்காத ஒரு சிறு தம்பிக்கும்
பருவத்தின் துறைமுகத்தை நோக்கி அதிவேகமாக குதித்துக் கொண்டிருந்த ஒரு தங்கைக்கும் அவள் திருமணம் கூட கழிந்திராத தாயானாள். பிரசவித்தறியாத பாட்டியானாள். தகப்பனார் மட்டும் உள்ளே படுத்திருந்தார். பக்கவாதத்தில் அடிபட்டு ஒரு பக்கம் நசுங்கித் தளர்ந்து படுத்திருந்தார். சற்று யோசித்தால் எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த அப்பாதானே. ஆனால் அவ்விதமாக ஆலோசிக்கவே முடியாது. உணர்ச்சிகள் ஒளி வீசிய ஒரு சரித்திர கட்டத்தின் விளையாட்டு பொம்மையாக மட்டுமே இருந்தார் அப்பா. எதற்காக அவரை பழி சொல்ல வேண்டும்? சுதந்திரம், சமத்துவம், சோஷலிசம் இவ்வார்த்தைகளின் பொருள் ஒன்றும் எனக்கு தெரியாது. நாடு என்றும் நாட்டவர் என்றும் சொன்னால் எனக்கு தெரியாது. ஆனால் அப்பா, இவ்வாழ்க்கை இப்படி தரிசாகிவிட்டதே என்று நினைக்கும் போது வருத்தம் வந்துவிடுகிறது. அப்பா ஒரு சுதந்திர சிப்பாயாக இருந்தார். சத்தியாகிரகம் நடத்தி, பிக்கெட்டிங் நடத்தி ஜெயிலுக்கு போனார். கோஷங்கள், ஊர்வலங்கள் இவைகளின் கட்டுப்பாடற்ற உணர்ச்சி வேகத்தின் உற்சாகத்தில் இழைந்து போனார். எல்லாம் தொலைந்தது. நெல் கிடைத்துக் கொண்டிருந்த நிலமும், கொஞ்சம் பணம் இருந்த பத்திரமும், தனது ஆரோக்கியமும் கூட. இறுதியில் கொஞ்சமும் முடியாமல் தளர்ந்து விழுந்தார். அப்படி கிடக்கும் போதும் அப்பாவின் சிந்தனையும் பேச்சும் முழுக்க அதுவாகத்தான் இருந்தது. அவளால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களைப் பற்றியும், ஆட்களைப் பற்றியும், சம்பவங்களைப் பற்றியும், நாடும் நாட்டவரும் பொது பிரச்சனைகளும். அப்பாவின் மனநிலையை பாதித்த தீராத புற்று நோயாயிருந்தது அது. படுக்கையில் விழுந்த பிறகும் முதலிலெல்லாம் யாராரோ அப்பாவை பார்க்க வருவதும் போவதுமாக இருந்தார்கள். மெதுவாக அதுவும் நின்றது. இறுதியில் மறதியின் ஆழம் மிகு தடாகத்தில் வீசி எறியப்பட்ட ஒரு கல் போல அப்பா பாசி பூசி கிடந்தார். அவ்வாறாக இருந்தது தியாக ஒளியான ஒரு வாழ்வின் மகத்தான முடிவு. ஆனால் ஒரு விதத்தில் அப்பா அதிருஷ்டசாலியாக இருந்தார் என்றே நினைத்துக் கொள்ள வேண்டும். தான் நினைவு கூறப்படாதவன் என்றும், அறியப்படாத 1000 பேர்களில் ஒருவனே என்றும் இறுதி வரை புரிந்து கொள்ளாமல் இருந்தாரல்லவா? வேறு யாருக்காக இல்லாவிட்டாலும் தனது 3 குழந்தைகளுக்காகவாவது விலைமிக்கதாய் இருந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தொலைத்தோம் என்று அறியவில்லை அல்லவோ? மோகவெறியில் பிறந்த அம்மகனை பிரசவித்ததை தொடர்ந்து உண்டாகிய நோய்க்காலங்களில் தொலைதூரத்தில் எங்கேயோ உள்ள இருண்ட சிறையில் போய் கிடக்காமல் இருந்திருந்தால் ஒருபோதும் ஒரு குறையும் கூறியறியாத தன் சாதுவான மனைவிக்காவது அகால மரணம் நேரிட்டிருக்காது என்று நினைத்துப் பார்க்கவில்லை அல்லவா? நீங்களெல்லாம் உட்கார்ந்து அனுபவிக்கும் இந்த சுதந்திரம் இருக்கே, அதற்காக நானெல்லாம் பாடுபட்டேனாக்கும். இந்த ஜனாதிபத்தியம் இருக்கே, இதை ஸ்தாபிக்க நான் என் வாழ்க்கையை ஆக்கும் கொடுத்தேன் என்று தற்பெருமையுடன் தானே உருவாக்கிக் கொண்ட ஓர் ஆத்ம திருப்தியின் மூட உலகத்தில் மயங்கிக் கிடக்க அப்பாவால் இயன்றிருந்தது. நான் எதையும் அடைய நடக்கவில்லை. சிபாரிசுக்கும் உதவிக்கும் நடந்ததில்லை. துன்பத்துக்கு கூலி பெறவும் முயலவில்லை. புரிந்ததா? ஆனால் வீடு இருந்த தோட்டம் தவிர வேறு எதுவும் பாக்கியில்லை. இலட்சியம் நிறை சுய பிரதாபத்தின் தீ நாக்குகளில் சிறகு கரிந்து துடித்து விழுந்த ஒரு விட்டில் பூச்சியாக இருந்தார் அப்பா. அந்த ஆதரவற்ற நிலையின் மத்தியில்தான் அவள் படிப்பை நிறுத்தினாள். எத்தனை சிறியதாயிருந்தாலும் பரவாயில்லை, உத்தியோகம் தேடினாள். 45 1 ஒற்றையடி பாதையினூடே ஒரு லோயர் டிவிஷன் கிளர்க்காக அப்படி அவள் நடக்கத் தொடங்கிய போது ஒரு புதிய தீர்மானத்தின் ஆரம்பமாயிருந்தது. அது எல்லாம் நேற்று நடந்தது போல நினைவிருக்கிறது. குமுறி அழுதவாறேதான் காலேஜிலிருந்து விலகினாள். தோழிகளுக்கு நடுவிலுள்ள அந்த உல்லாச வாழ்க்கை, எல்லா கஷ்டங்களும் கிலேசங்களும் மறந்து போகும் மகிழ்ச்சி நிறைந்த நிமிடங்களாயிருந்தன. நேரங்கெட்ட நேரங்களில் ஒரு காரணமும் இல்லாமல் வெடித்துச் சிரிக்க முடிந்தது. என்னவெல்லாம் ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறம் மங்கி இதழ் உரிந்து கீழே விழுந்தன. கையில் அணிந்து குலுக்கிக் கொண்டிருந்த மோகத்தின் கண்ணாடி வளையல்களெல்லாம் உடைந்து சிதறிப்போயின. வாழ்க்கை அவளை ஒரு சுமைதாங்கியாக மாற்றிக் கொண்டிருந்தது. ஒரு எரிச்சலோ குறையோ முணுமுணுப்போ இன்றி அவளை விதியாட்கொள்ளவும் செய்தது. தெளிவற்ற ஏதோ ஒரு தீர்மானத்தின் பதிந்த பாவுகற்களினூடே அழுத்தி மிதித்து அவள் நடந்து போனாள். இடவலம் நோக்காமல், ஒரு நிமிட சஞ்சலமும் இல்லாமல். ஒரு நிமிட சஞ்சலமும் இல்லாமலா? அப்படி சொல்ல முடியுமா? அங்கே நினைவுகள் எழுகின்றன. தகர்ந்த மோகங்கள் வாய்விட்டு அழுகின்றன. கடந்த காலத்தின் வேதனைகள் மீண்டும் வீங்கி உடைந்து சீழ்வடிக்கின்றன. தியாகம் என்று எத்தனையோ இனிப்பான செல்லப்பெயரிட்டு அழைத்தாலும் அது ஒரு கொலை பாதகமாகத்தானே இருந்தது. தன்னுடைய மட்டுமல்ல, இன்னொருவருடையவும் கூட. வாழ்க்கை அபிலாஷையின் கழுத்தை நெரித்துக் கொல்லுவதாகவே இருந்தது அது. எல்லாம் எதற்காக? ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒரு இடத்தையும் சென்று அடையவும் இல்லை. இல்லாத குறிக்கோளை நோக்கிய அர்த்த சூன்யமான ஒரு பயணமாக ஆகிவிட்டிருக்கிறது எல்லாம். கடவுளே, எனக்கு மன்னிப்பு தரணுமே. நனைந்த கண்ணிமைகள் முன்பு பாலச்சந்திரன் இப்போதும் வந்து நிற்கிறான். இன்று மாதிரி நரைத்த மயிருடன் அல்ல, மேலே ஏறத் தொடங்கிவிட்ட நெற்றியோடல்ல. முகமெல்லாம் சுருக்கமும் கோடுகளும் விழுந்து உட்புறமாக சற்று வளைந்து தளர்வு மேலிட்ட அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாகவல்ல.
தடித்த ஃப்ரேம் கொண்ட கண்ணாடி வழியாக உயர்குடி புன்சிரிப்புச் சொரியும் சிவந்த மெலிந்த ஆரோக்கியவானாகிய இளைஞனாக, யாரையும் நிராயுதபாணியாக்கும் மென்குணமிக்க புருஷனாக பாலச்சந்திரன் அன்று சூப்பரிண்டெண்டாக இருந்தான். அவனுடைய செக்ஷனில்தான் சாரதா முதலில் வேலை செய்தாள். அவன்தான் அவளுக்கு பர்சனல் ரிஜிஸ்டர், டிராஃப்ட், நோட், சப்மிஷன் எல்லாம் கற்றுக் கொடுத்தான். ஒரு உத்தியோகஸ்தினளாக மாற்றினான். ஒரு லீவு நாளில் வேலை முடிந்து திரும்புகையில் ஆபீஸின் பின்னால் மலைவாழைகள் கொண்டையை நிமிர்த்தி நின்ற பூந்தோட்டத்தின் சமீபத்தில் பூத்துக் குலுங்கி நின்ற குல்மோகர் செடியின் அடியில் பாலச்சந்திரன் அவனிடம் கேட்டான், சாரதா மேல் ஆசைப்பட எனக்கு அருகதையுண்டா? அந்த குல்மோகர் செடி போலவே மனமும் அசைந்து குலுங்கியது. பூக்கள் உதிர்ந்து இலைகள் பறந்தன. அப்படியொரு கேள்வியை ஒருபோதும் யாரிடமிருந்தும் செவியுறப் போவதில்லை என்று மனப்பூர்வமாக எண்ணியிருந்தாள். உறுதியாயிருந்ததாள். மனத்தின் அந்த பக்கத்து ஜன்னல்களையெல்லாம் அடைத்துச் சாத்தி பத்திரப்படுத்தியிருந்தாள். அப்படியிருந்தும் இதோ, நீ யாரை தவிர்க்க ஆசைப்பட்டாயோ அவனே இதோ. அக்கேள்விக்கு ஒரு பதிலை மனதில் தயாராக வைத்திருக்கவில்லை. அதை பற்றி சிந்திக்கவே இயன்றிருக்கவில்லை. பக்கவாதக்காரனாகிய ஒரு தந்தையின் தாயற்ற மகளாக இருந்தாள் அவள். பருவமடையத் தொடங்கியிருந்த ஒரு தங்கையினுடையவும் வயது வராத ஒரு தம்பியினுடையவும் மூத்தவளாயிருந்தாள் அவள். ஒரு குடும்பத்தை துழவிச் செல்ல வேண்டிய தலையெழுத்து கொண்ட ஓடக்காரியாக இருந்தாள் அவள். அப்படி ஒரு கேள்விக்கு அவள் வாழ்க்கையில் இடமிருக்கவில்லை. அதனால்தான் பதிலை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமும் மைதானத்திலிருந்து வந்த காற்று மலைவாழைகளின் இலைகளை அடித்துக் கிழித்து தோரணமாக்கிக் கொண்டிருந்தது. குல்மோகர் பூக்கள் பாய்ந்து பறந்தன. யௌவனத்தின் அரும்பொருளான மந்தஹாசத்தை போன்ற சிவப்பு பூக்கள் தாங்கி யூஃபர்சியா கொடிகள் கம்பி வேலியில் படர்ந்திருந்தன. ஆகாயத்தில் அந்தி மேகங்கள் சாட்சி நின்றன. அவள் ஒன்றும் பேசவில்லை. மெல்ல நடக்க மட்டும் செய்தாள். திரும்பி பார்க்க கூட இல்லை. திரும்பி பார்க்க முடியவும் இல்லை. அல்ல, சற்று திரும்பி பார்த்திருந்தால், அம்முகத்தின் மாற்றத்தை கண்டிருந்தால், அக்கண்களின் காந்த சக்தியின் வசீகர பரப்பில் விழுந்திருந்தால் என்னவாயிருக்கும்? வேரோடு சாய்ந்து விழுந்து விட்டிருக்காது. துயரம் தோய்ந்த இதயத்தின் எல்லா துன்பங்களுடனும் அவனுடைய காலடியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க மாட்டாள். மெதுவாக நடந்து போய்க் கொண்டிருந்த போது இதயத்தின் ஆழ்மட்டத்தில் எங்கேயோ துணையற்ற ஒரு ஆசையின் ஆதரவற்ற குரல் கேட்டது. ஆழமான ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து வருவதைப் போல முனகி முழங்கியது. அதுவும் கேட்காத மாதிரி நடித்து நடந்தாள். சுய கட்டாயங்களின் கற்படுக்கைகளினூடே அழுத்தமான காலடிகளுடன் நடந்தாள். கடவுளே, பதறக்கூடாது, வழுக்கக்கூடாது, விழக்கூடாது. ஆனால் இரவில் உறங்க முடியவில்லை. அடுத்த தினங்களில் ஆபீஸுக்கு போக முடியவில்லை. நினைவின் வாசலை பாதி திறந்து எட்டிப் பார்த்து கண்களில் புனித ஒளியின் டார்ச் அடித்துக்கொண்டு மென்மையும் உணர்ச்சி மிக்கதுமான தொனியில் கேட்கிறான், சாரதா மேல் ஆசைப்பட எனக்கு அருகதையுண்டா? நாணத்துடன் நிற்க மட்டுமே முடிகிறது. அவிழ்ந்து விழுந்த தலை மயிர்கொத்தில் முகச்சிவப்பை ஒழித்து மௌனமாக நிற்க மட்டுமே முடிகிறது. பெண்ணே, நீ பிறந்ததே இந்த கேள்வியை செவியுற மட்டுமே என்று யாரோ சதா உள்ளே ஜபிக்கிறார்கள். அவ்வார்த்தைகளின் மயக்கத்தில் அந்நினைவின் மனத்தில் எல்லாம் மறந்து லயித்து நின்றுவிடும். ஆத்மாவில் ஒரு குல்மோகர் பூத்துக் குலுங்கி நிற்கிறது. அதனுடைய இயல்பான இதழவிழ்தல் என்னவாகியிருக்கும்? பெண்மையின் அந்த சலசலப்பு வாழ்க்கையின் சங்கீதமாகவே மலர்ந்திருக்குமல்லவா? விண்வெளியின் செவிகளிலும் கூட அந்த ஆனந்த கானத்தின் ராகத்தாரைகள் சென்று ஒலித்திருக்குமல்லவா? ஆனால் எதுவும் அதன் இயல்பான முடிவை அடைவதில்லையே. விதியின் மாயக்கரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தலைகீழாக்கிவிட்டன. எல்லாம் வீழ்ந்து உடைந்தன. ஏன் விதியை பழிக்க வேண்டும்? எல்லாவற்றிற்கும் காரணம் நான்தான். கொம்பன் யானைகளைப் போல கருமேகங்கள் மதமுற்று நிற்கும் ஆகாயம் மட்டுமே இனி பாக்கி. பேய் மழை எப்போது வேண்டுமானாலும் பெய்யலாம். அப்பா திடீரென்று இறந்து போனார். மரணம் அதன் விருப்பம் போல் வந்து அப்பாவை வருடிய போது அவள் உணர்ச்சியற்று பார்த்து கொண்டிருந்தாள். மாரில் அடித்துக்கொண்டு அழவில்லை. மயக்கமாக விழவில்லை. இயக்கமற்று பார்த்து நின்றாள். இனி அப்பா இல்லை. மகளை கொஞ்சம் அப்பா அறிந்திருக்கவில்லை. வாத்சல்யத்தை வெளிப்படுத்த அவருக்கு இயன்றிருக்கவில்லை. 6000 காத தூரத்திலிருந்த வெள்ளையர்களின் மேலிருந்த வெறுப்பாக இருந்தது அப்பாவின் மனம் முழுவதும். அதிலிருந்து விடுபட்ட போது பதிலாக வந்தவர்கள் மேல் திரும்பிவிட்டது. வீரமும் வெறியும் மட்டும் கனன்று கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. வாழ மறந்து போன ஒரு மனிதனாயிருந்தார் அப்பா. ஆனால் அதிசயமென்றே சொல்லலாம். மரணத்தின் முன்னால் இனமறியாத ஏதோ உந்துதல் போல அப்பா அவளை அருகில் அழைத்தார். மேலிருந்து துவாரங்கள் வழியாக சிவப்பு ஒளி வட்டங்கள் விழுந்து கொண்டிருந்த அந்தி வேளை. தோட்டத்து எல்லையிலிருந்த உயரமான கரும்பனையின் கருநிழல் நீண்டு நீண்டு வந்து திண்ணையில் விழுந்து கிடந்திருந்தது. அவள் பக்கத்தில் சென்றபோது என்னவோ என்று பார்த்தபோது அப்பாவின் கண்கள் நிறைந்து கவிந்திருக்கின்றன. ரோமம் அடர்ந்த முகத்தின் ஆழங்களில் 2 கண்ணீர் தடாகங்கள்.
ஒருபோதும் அழுதிராத அப்பா அழுகிறாரோ? வெளிரிச் சூம்பிய கரங்களால் அவளை அணைத்து பிடித்துக் கொண்டு சிதறிய தொனியில் அப்பா அழைத்தார். என் அதிர்ஷ்டம் கெட்ட மகளே! அத்தனை ஜீவராசிகளின் முழு வாத்சல்யமும் சிநேகமும் அதனுள் அடங்கியிருந்தன. தொடர்ந்தும் ஏதோ சொல்ல அவ்வுதடுகள் அசைந்தன. ஆனால் எதுவும் வெளிவரவில்லை. ஒன்றும் சொல்லாமலேயே அவ்வாழ்க்கை முடிந்தது. அவள் மரத்துப் போய் நின்றாள். தங்கையும் தம்பியும் ஓலமிட்டு விழுந்து அழுத போதும் அவள் மரத்து நின்றாள். அவ்வுதடுகளில் துளும்பி நின்ற வார்த்தைகள் என்ன? கடைசியாக அப்பாவுக்குச் சொல்ல வேண்டியிருந்தது என்னவாயிருந்திருக்கும்? வருடங்கள் குழம்பு ஒலியுண்டாக்கி புழுதி படலம் உயர்த்திக் கொண்டு கண்முன்னால் கடந்து போயின. பெருமை பேசும் ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள், சத்தியாகிரகங்கள், மறியல்கள், எல்லாவற்றிற்கும் முன்னால் கதர்த்தொப்பி அணிந்த ஆஜானுபாகுவான ஒரு ஆளை காணோம். பத்திரிகைகளிலெல்லாம் அவருடைய படம் காணப்பட்டிருக்கலாம். பேச்சுக்கள் அச்சாகிவித்திருக்கலாம். அப்பா, அன்றும் சிறுமியாயிருந்த போதே அவள் பாவாடையும் ஜாக்கெட்டும் அணிந்து பையை தோளில் மாட்டிக்கொண்டு ஸ்கூலுக்குப் போகும்போது ஜனங்கள் மரியாதையுடன் சுட்டிக்காட்டிச் சொல்வதை கேட்டிருந்தாள். டைய மகள் தெரியாதா? அந்த தந்தையின் மகள்தான் இப்படி. இல்லாவிட்டால் அத்தந்தையின் பெருமை என்னாயிற்று? அறிந்து கொள்ளப்படாமல், அங்கீகரிக்கப்படாமல், ஆதரிக்கப்படாமல் 6 அடி மண்ணில் எல்லாம் அடங்கி போயிற்று. காட்டு இருக்கும் கானானாரிச் செடிக்கும் மட்டுமே மலர் வளையங்கள் சமர்ப்பித்து தலை குனிந்து நின்ற அம்மயானத்தில் புதிதாக நட்ட தென்னங்கன்றின் இளங்குருத்துக்களை நோக்கியவாறு அவள் அசைவற்று நின்றாள். அத்தென்னையின் அடியில் ஒரு வாழ்க்கை முடிந்து கிடக்கிறது. ஆழ்ந்த நித்திரையில் அமிழ்ந்து கிடக்கிறது. மறதியின் சில்லிட்ட இருளில் மறைந்து கிடக்கிறது. இப்போதும் அக்கண்கள் நிறைந்து தழும்பிக் கொண்டிருக்குமோ? அப்பா, கொஞ்சம் சொல்லுங்கள். கடைசியாக தெரிவிக்க வேண்டியிருந்தது என்ன? வாழ்க்கையின் சூன்ய பூமிகளில் ஆதரவற்றவர்களாக விட்டுச் செல்ல வேண்டி வந்த இக்குழந்தைகளைப் பற்றியோ? சிறகு முளைக்காத சிறு தம்பியின் எதிர்காலத்தைப் பற்றியோ? ஒன்றுமே ஆகியிராத தங்கையைப் பற்றியோ? வாழ்ந்திருந்த போது அப்பாவுக்கு ஓய்வு இருக்கவில்லை. மரணத்திலாவது அது கிடைக்கட்டும். உறங்கிக் கொள்ளுங்கள். ஓய்வின் அமைதியில் உறங்கிக் கொள்ளுங்கள். கடைசி நிமிடத்தில் எவ்வளவு முயன்றும் சொல்ல இயலாத அவ்வார்த்தைகளுக்கு நான் இதோ பதில் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் நான் ஏற்கிறேன். அப்பாவின் நற்பெயரையும் பெருமையையும் தங்கை தம்பியின் வாழ்க்கையையும் எல்லாம் நான் ஏற்கிறேன். அப்பிரதிஜையை நிறைவேற்றுவதற்கான பூரணமான ஒரு சமர்ப்பணமாக இருந்தது அதன் மேற்கொண்டு. ஒரே சிந்தனையோடு கூடிய ஒரு பிரயாணம். அப்பிரயாணத்தில் விரும்பிய பலவற்றையும் தட்டித் தள்ள வேண்டி வந்தது. விலை மதிப்பற்ற பலவற்றையும் தூக்கி எறிய வேண்டி வந்தது. அதுவே ஒரு பெண்ணின் மிகவும் பெரிய வாழ்க்கை என்பது போல. முடிந்து போன அந்த தர்ம சங்கட முகூர்த்தம் இன்றும் உயிர்த்துடிப்புடன் நினைவிருக்கிறது. அப்பாவின் மரணச் செய்தி அறிந்து பாலச்சந்திரன் ஓடி வந்து சேர்ந்தான். கொள்ளிவைப்போடு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் உறவினனும் பொறுப்பு உள்ளவனும் போல அவன் விசாரிக்கலானான். அதற்குப் பிறகும் பல சமயங்களில் வந்தான். தன்னுடைய சௌமியமான பிரசன்னத்தினால் அவன் ஒளியை தூவத் தொடங்கியிருந்தான். கண்ணீர் மேகங்கள் நிறைந்த அவளது தனிமையெனும் பயங்கரம் நிறைந்த இரவுகளில் ஒரு வசந்த பௌர்ணமி போல வந்து சேர்ந்திருந்தான். அந்த நல் தரிசனங்கள் அதிகமாகுந்தோறும் முதலிலேயே பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை இன்னும் அதிகமாகச் சிக்கலடையாதோ என்று பயந்தாள். அதனால் வெளிப்படையாகச் சொன்னாள். அன்பும் நட்புறவும் உதவியும் மட்டுமே என்றும் நல்கிய நல்லவனாகிய அம்மனிதனிடம் இங்கிதமின்றி சொன்னாள். மென்மையற்ற வார்த்தைகளையே தேர்ந்தெடுத்து மனப்பூர்வமான குரூரத்துடன் சொன்னாள். எனக்கு ஒரு நாளும் திருமணம் கிடையாது. வெளிரிப்போன முகத்தில் வேதனை தழும்பி நிற்க அவன் சொன்னான். எத்தனை நாள் வேண்டுமானாலும் நான் காத்திருப்பேன். பெண்மையின் இயல்பான சாதுரியமும் யௌவனத்தின் உணர்ச்சி பூர்வமான மோகமும் வந்து கையை பிடித்து விலக்கும் முன்பு அடித்துச் சொன்னாள். வேண்டாம், அது வேண்டாம். எனக்கு ஒருபோதும் திருமணம் நடக்காது. அது நிச்சயம். எனக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம். நிஷ்களங்கமான அன்பின் பரந்த மார்பில் ஓங்கி எறிந்த கட்டாரி போல அவ்வார்த்தைகள் சென்று தரித்திருக்க வேண்டும். வேறொன்றும் கூறாமல் போய்விட்டான். வழியில் ஒரு நிழல் கூட விழவிடாமல் போய்விட்டான். அதற்குப் பிறகு ஒரே சிந்தனையோடு வாழ்க்கையை ஒரு தவமாக்கிக் கொண்டாள். ஒரு பழைய ஃபைலை போல மனத்தை அதனுடைய எல்லா தளர்ச்சிகளுடனும் சிவப்பு நாடாவால் இறுக கட்டி வைத்தாள். சமுதாயத்தின் நியதிகளையெல்லாம் பின்பற்றி ஒடுங்கி நடந்து பாதையின் இடது பக்கமாகவே நடந்தாள். 45 50 450க்கும் 90 மட்டுமே வழிவிட்டு நடந்தாள். வருடங்களின் படிக்கட்டுகளை மிதித்து தள்ளினாள். பணிவான தினங்களின் வாட்டமிகு ஆவர்த்தனங்கள். அதன் நடுவில் செய்து தீர்க்க வேண்டிய பலவற்றையும் செய்து தீர்த்தாயிற்று என்ற ஆத்ம திருப்தி மட்டும் உண்டு. தங்கையின் திருமணத்தை நடத்தினாள். குழந்தைகளும் குடும்பமுமாக தொலைதூர நகரத்திற்கு அவள் பறந்து போனாள். கூட்டில் அடைந்தும் விட்டாள். தம்பியும் ஒரு நிலைக்கு வரத் தொடங்கிவிட்டான். வீட்டையும் தோட்டத்தையும் இதற்கிடையில் விற்க வேண்டி வந்தது. அதனால் என்ன?
கடமைகளின் சுமைகளை ஒவ்வொன்றாக தீர்த்து இறக்கியாயிற்று. இனி எதுவும் செய்து தீர்க்க பாக்கி வைத்திருக்கவில்லை. ஆனால் காலம் இதற்கிடையில் தலையில் வெண்பூக்கள் பின்னிவிட்டன. கன்னங்களில் துடிப்பு மாய்ந்து போயிற்று. யௌவனம் கொஞ்சம் கொஞ்சமாக விடைபெற்றுக் கொண்டது, பிரிந்தது. கதிரவன் அடிவானத்தை கடந்திருக்கிறான். இதற்கு நடுவே பலரும் நுழைந்து வந்தனர், பலரும் பிரிந்து போயினர். இரவு பகல்கள், நீண்ட வருடங்கள் இப்பழைய மகளிர் விடுதியின் இருண்ட அறையிலிருந்து செக்ரட்டேரியட் வரையிலுள்ள இடுங்கிய வழியில் இடது ஓரமாக ஒடுங்கி நடந்தாள். எவ்வளவு பேர்கள் கூட்டாளிகளாக மாறி மாறி வந்தனர்.